ஹலோ அட்வான்ஸ். ஸோ வெல்கம் டு ஆல் அப்ரான் தமிழ் சரி. ஸோ இன்னைக்கு நம்ம சீரிஸ்ல பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வெளிவாக்கம் தான். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 அப்படி. ஸோ இந்த மாதிரி உங்க தொகுதி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் வெளிவாக்கம் தொகுதி பார்க்க போகும்போது அங்க உள்ள மக்கள் பிரச்சனை மேஜரா இருக்கிறது குடிநீர் தட்டுப்பாடு, அதே மாதிரி சாலை விரிவாக்கம் பண்ணி கொடுக்கிறது, மழைநீர் வடிகால மறுபடியும் இன்னும் ஸ்ட்ராங்கா உறுதிப்படுத்தி கொடுக்கிறது, வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துகிற மாதிரி மக்களோட கோரிக்கையா இருக்கு. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனோட ப்ரொஃபைல் ஓவரால் பார்க்க போகும்போது வெளிவாக்கத்தில் 2,80,000 வாக்காளர் இருக்காங்க. இதுல அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றது பெண் வாக்காளர்கள் 51%, 32% யூத் வாக்காளர்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ ஏஜ் வைஸ் ஓட்டர்ஸ் சொல்லி செக்ரிகேட் பண்ணி பார்க்க போகும்போது 18 இருந்து 35 வயசு உள்ளவங்க வந்து 32%, 36 வயசுல இருந்து 50 வயசு உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா 38%, 51 வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா 30% மாதிரி வாக்காளர் தொகுதியில் இருக்காங்க. சோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட கலப்பணிங்கிறது இருக்கணும். அங்க உள்ள நம்மளோட டார்கெட் ஓட்டர்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா 42% பேர் வந்து ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸா இருக்காங்க. சோ அவங்க டார்கெட் பண்ணி நம்மளோட பிரச்சாரத்தை மேற்கொள்றதா இருக்கட்டும். அதே மாதிரி யூத்தை பேஸ் பண்ணி 32% உள்ள யூத்தை பேஸ் பண்ணி நம்மளோட பிரச்சாரம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். குறிப்பா வந்து பெண்கள் தேவையே பெண்களோட கோரிக்கை நிறைவேற்ற மாதிரி நம்மளோட பிரச்சாரம்ங்கிறது அங்க இருக்கணும். ஏன்னா அங்க 51% பேர் பெண்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ பூத் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகும்போது இந்த தொகுதிக்கு மொத்தம் 310 பூத் இருக்கு. நம்ம ஆஸ் யூசுவல் எப்பவுமே வந்து பார்க்க போகும்போது வின்னிங் ஃபார்முலா சொல்லி பார்க்க போகும்போது இந்த 310 பூத்ல ஒவ்வொரு பூத்துக்கும் நம்ம 240 ஓட்டு நமக்கு போலிங் ஆயிடுச்சு அப்படின்னா டேம் ஷோர் நம்ம இந்த தொகுதி ஈஸியா தட்டி தூக்கிடலாம். அதே மாதிரி 2021 ரிசல்ட்ஸ் சொல்லி பார்க்க போகும்போது இந்த தொகுதியை வந்து டிஎம்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மேஜரா வந்து வின் பண்ணல, ஒரு மார்ஜினல் வின் தான் டிஎம்கேக்கு வந்து. ஏன்னா 2026 கலப்பணி சொல்லி பார்க்க போகும்போது 2026 கலப்பணி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி 2026 கரண்ட் விரிவாக்கமோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவோட வருகையால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த தொகுதியில நமக்கு உறுப்பினர் மட்டும் நம்ம கட்சியில இருந்த உறுப்பினர் மட்டும் 1,25,000 பேர் இந்த தொகுதியில் இருக்காங்க. சோ தேர்தலுக்கான வின்னிங் ப்ராபபிலிட்டி சொல்லி பார்க்க போகும்போது வேலை பார்க்கறவங்க டார்கெட் பண்ணி நம்மளோட பிரச்சாரத்தை மேற்கொள்றதும் பிளஸ் ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸ், ஒர்க்கிங் உமன்ஸ், அதே மாதிரி இளைஞர்களை டார்கெட் பண்ணி இருந்தா நம்ம இந்த தொகுதி ஈஸியா தட்டி தூக்கிடலாம். சோ இதே மாதிரி அடுத்து வேற எந்த தொகுதி வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளிவாக்கத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.